மக்களை வாங்க, இன்றைக்கி ஒரு புது வீடியோக்குள்ளே தான் நம்ம போகிறோம். மக்கள் எல்லோரும் வந்து கேட்குறாங்க, எப்படி மீன் பிடிக்கணும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டெய்லி வந்து ஃபிஷ்ஷிங் போகிறீங்களா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஃபிஷ்ஷிங் டெக்னிக் வந்து நான் சொல்லித்தரேன். நம்ம வந்து ஜிக்கிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஜிக்கிங் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஜிக் பண்ணும்போது மேலே வந்து டாப் வாட்டர் ஜிக்கிங் பண்ணணும். ஓகேயா? ஃபஸ்ட்டு மேலே, அதாவது ஜிக்கு தூக்கி போட்ட உடனே 1 2 3 மேலேயே வந்து நம்ம ப்ளே பண்ணணும். ஓகேயா? அது வந்து ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஜிக்கிங்கு. செகண்டு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து சென்டரில் வந்து ப்ளே பண்ணணும். சென்டரில் எப்படின்னா தூக்கி போட்ட உடனே ஜிக்கு உள்ளே போகும். ஜிக்கு உள்ளே போகும்போது சென்டர்லேயே வந்து நம்ம பிரேக் அடிச்சிடணும். பிரேக் அடித்து சென்டர்லேயே ப்ளே பண்ணணும். ஓகே, அது செகண்ட் மெத்தட் ஆஃப் ஜிக்கிங்கு. தேர்ட் மெத்தட் எப்படின்னா, இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தடு. இது வந்து எல்லோரும் வந்து பண்ணேன். இந்த தூக்கி வீசின உடனே என்ன பண்ணேன், ஜிக்கு வந்து ஜிக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஜிக்கு வந்து கீழே போய் தரையில் விழுந்துடும். தரையில் விழுந்த உடனே நாங்கள் ஜிக் பண்ணும் போது ஜிக்கை வந்து 3 டைம் தூக்கி விட்டுனேன், திருப்பி போட்டுறேன், தூக்கி விடனே திருப்பி போட்டேன். அப்போ என்ன ஆகும், கீழே நிற்கிற மீன் வந்து அட்டாக் பண்ணேன். வாங்க உங்களுக்கு 1 by 1 ஸ்டெப்பிங் வந்து எப்படி வந்து பண்ணேன்னு அப்படின்னு சொல்லி நான் வந்து பிடிச்சி காமிக்கிறேன். நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நான் ஃபிஷிங் டெக்னிக் காமிக்கிறேன். மக்களே, இப்போ நான் செலக்ட் பண்ண ஜிக்கு வந்து இந்த கலர் ஜிக்கு தான். பாருங்கள், அதை வந்து நான் கொஞ்சம் கலர் பண்ணி தான் போட்டுக்கிறேன். நான் ரெட்டு அட்ராக்ஷனுக்கு வந்து மீன் வந்து நல்லா மாட்டேன். ரெட்டு இருந்துச்சுன்னா மீன் என்ன நினைக்கும், ரத்தம் வருது, இந்த மீன் வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்காக லைட்டாக நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி தான் நான் போடுவேன் எப்போவுமே. ஸோ நல்ல ரிசல்ட்டு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜிக்கிங் மெத்தட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை இந்த செட்டு நம்ம ராடு தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளூ ஸ்னைப்பர் வெர்ஷன் ஆல்ரவுண்டரு MH 2.7 மீட்டரு. ஓகேயா? 10 to 30 கிராம் ஜிக்கு வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, லூர் வந்து ஒரு 50 கிராம் லூர் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து நேனோ 4000 ரீல் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பிரைடல் லைன் வந்து மசூசி லைன் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஸ்ட்ராங்கு 0.18. ஓகே, இதை போடுறேன். நான் இப்போ ஜிக்கிங் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா வந்து டாப் வாட்டர் ஜிக்கிங். ஃபஸ்ட்டு மெத்தடு நல்லா பாருங்கள் எப்படி ஜிக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ த்ரோ பண்ணுறேன். பாருங்கள், வீசிட்டேன். ஓகேயா? போய் விழுந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணுறேன், மேலேயே வந்து இந்த ஜிக்கை வந்து தண்ணிக்குள்ளே விடாமல் இதை வந்து மேலேயே ஜிக் பண்ணுறேன். பாருங்கள், 1 2 3 நல்லா பாருங்கள். 1 2 3, அதாவது தண்ணிக்கு மேலேயே ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், 1 2 3 1 2 3 1 2 3. அதாவது மேலே நம்ம ஏன் ப்ளே பண்ணுறோம்னா, மேலே வர்ற மீன், அதாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பாங்க. ஜிக்கனை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதே மாதிரி பண்ணணும். ஒரு நிமிஷம் இதுக்கு பாருங்கள், ஜிக்கு வருது. இந்த பாறையில் மாட்டாமல் அப்படியே கொண்டு வரணும். இது என்னென்னா வந்து டாப் வாட்டரில் வந்து சில மீன் வாழும். அதாவது 3 வகையான மீன் இருக்குது மக்களே. இது வந்து டாப் வாட்டர் ஃபிஷ்ஷிங். மேலே வந்து கிங் ஃபிஷ், மாஹி, டியூனா, ஷார்க்கு எல்லாமே மேலே இருக்கேன். சென்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மீன் சம்டைம் வந்து கீழே தேவலாம். ஓகேயா? ஸோ அப்போ வந்து நம்ம இப்போ டாப் வாட்டர் ஜிக் எதுக்கு போடுறோம்னா வந்து குயின் ஃபிஷ் அட்ராக்ஷனு, வரக்கூட அட்ராக்ஷனுக்காக நம்ம டாப் வாட்டரில் போடுவோம். ஓகேயா? இப்போ இது ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா, மேலே தூக்கி போடுங்க, ஜிக்கை ஸ்டாப் ஆக்குங்க, மேலேயே ப்ளே பண்ணுங்கள். ஓகே, டாப் வாட்டர். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதான் கடல்னு வைங்களேன். இதான் கடல். மேலே ஃபஸ்ட் லைன் இங்கே வந்து நீங்கள் ஜிக்கை விட்றியா, இங்கேயே ப்ளே பண்ணுறியா. இதுதான் ஃபஸ்ட் மெத்தட். ஓகே, ஃபஸ்ட் மெத்தட். நான் இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் மெத்தட் நான் வந்து சொல்லித்தரேன். சென்டரில் ப்ளே பண்ணணும். அதாவது ஜிக்கை போட்டுட்டு நம்ம பிரேக் பண்ணிடணும். பிரேக் பண்ணிட்டு கையிலே பிரேக் பண்ணிட்டு மிஷினை வந்து மேலே தூக்கி அப்படியே ப்ளே பண்ணணும். ஸோ சென்டரில் உள்ள மீன் வந்து அடிக்கும். தேர்ட் என்னென்னா, பாட்டமில் போட்டணும், கீழே போட்டு ஜிக் பண்ணணும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து இது வைங்களேன். இதை வந்து ஜிக்கு பாட்டமில் போடுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 திருப்பி போட்டுறேன். 1 2 3 3 போட்டுறேன். 1 2 3 இந்த மாதிரி 3 போட்ட உடனே கிட்ட நிற்கிற மீன் வந்து டக்குன்னு அட்டாக் பண்ணு.
இது வந்து தேர்ட் மெத்தடு. இப்போ நான் வந்து உங்களுக்கு செகண்ட் மெத்தட் ஃபிஷிங் நான் சொல்லித்தரேன், சென்டரில் எப்படி ப்ளே பண்ணனேன் அப்படின்ட்டு. ஓகே, மீன் பிடிக்க போகிறது முக்கியம் இல்லை, அதுக்குள்ள சாமானில் பாருங்கள். இதை வந்து லூர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ரெட் ஹெட்டுன்னு போகணும், செம்மையாக அடிக்கி. ஸோ இது பாருங்கள், இது க்ரீன் ஹெட்டு செம்மையாக அடிக்கி பாருங்கள். இது டைகரு, இந்த ப்ளூ, இது வந்து ஜிக் பாக்ஸ். இது ஜிக் பாக்ஸு எப்படி இருக்கு பாருங்கள். இது ஜிக் பாக்ஸு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி வச்சுக்கிறோம். இது வந்து ஜிக்கு பாருங்கள், எப்படி க்ரீன் கலர் ஜிக்கு. இது ஃபுல்லாக லூரு. நம்ம வந்து செட்டப் வந்து பாருங்கள் எவ்வளோ வச்சுக்கிறோம், எல்லாமே நம்ம வாங்கிடணும். மீன் பிடிக்கிறேன்டா பாருங்கள், இதெல்லாம் கடிக்கிறேன் உங்களுக்கு. அந்த பக்கம் பாக்ஸில் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேயா, நான் கடிச்சிட்டேன். இங்கிட்டு பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஜிக்கு பாருங்கள். இது டைகர் நல்ல ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து எவ்வளோ ஜிக்கு வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் ஜிக் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்து ஜிக் பண்ணினேன். ஃபுல்லாக வந்து ஜிக்கெலாம் வாங்க, ஜிக் பாக்ஸ் எல்லாமே வாங்கினேன். அப்புறம் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து கஃப் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நான் உங்களை வந்து எப்படி வந்து ஜிக்கிங் பண்ணினேன். இது ஃபுல்லாக ஜிக்குன்னா வந்து ஸ்டீலில் வரேன். ஓகே, எப்படி ஜிக்கிங் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். 3 டெக்னிக் நல்லா பாருங்கள். 1 2 3 3 டெக்னிக் நான் காமிக்க போகிறேன். இது பாருங்கள், கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க, ரசக்கியமாக வாங்க, ஒன்றா சேர்ந்து ஃபிஷிங் பண்ணுவோம். உங்களுக்கு நான் பர்சனலாக வந்து கோச்சிங் பண்ணுறேன். ஓகேயா, வாங்க. இப்போ நான் வந்து மீன் பிடிச்சி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் மக்களே. இப்போ வந்து செகண்ட் மெத்தட் ஃபிஷிங் எப்படி பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே டாப் வாட்டரில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ வந்து சென்ட்ரு வாட்டரில் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்போ நான் தூக்கி வீசுகிறேன் பாருங்கள். நான் காசு பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணுறேன். பாருங்கள், போயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறேன், இப்போ ஜிக்கு வந்து கீழே போயிட்டு இருக்குது, எனக்கு நல்லா தெரியும் கீழே போகிறது. இப்போ சென்டர்லேயே இதை லாக் பண்ணுறேன். 1 2 3. இப்போ நடுவில் மீன் வச்சு விடுவீங்களா, கட்டாய மாட்டேன். 1 2 3 1 2 3. நீங்கள் 2 பண்ணலாம், 3 பண்ணலாம், 4 பண்ணலாம், உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ நீங்கள் ப்ளே பண்ணலாம். 1 2 3. ஜிக் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் பழகுன பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணினேன். ஜிக்கு வருது பாருங்கள். ஸோ வந்து இது செகண்ட் மெத்தடு. அதான் சொன்னல உங்களுக்கு, மீன் வந்து சென்டரில் வந்து ப்ளே பண்ணேன். அதையும் வந்து அதுதான் உங்களை காமிச்சேன், சென்ட்ரல் எப்படி ப்ளே பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாட்டம் வாட்டர், அதாவது தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபிஷிங். இது வந்து முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா வந்து மீன் வந்து அதிகமாக கீழே நிற்கி, அப்படியே கீழே வந்து எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நிற்கி. கீழே நீங்கள் ஜிக்கை போட்டின்னு வைங்களேன், ஜிக் பண்ணும்போது டக்குன்னு வந்து கீழே பிடிக்கி. இப்போ வந்து தேர்ட் மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் மீன் அடிக்கி. போயிடுச்சு த்ரோ. இது பாருங்கள், ஃபுல்லாக லைனை உள்ளே விட்டேன். அது பாட்டில் இப்போ வந்து ஜிக்கு வந்து ட்ராவல் ஆகி கீழே போகுது. டோட்டலாக வந்து கீழே போய் மண்ணில் பூமியில் வந்து விடுவுது. ஓகே, இது மெயின் மெத்தடு. இப்போ என்ன பண்ணுறப்பாங்க, இப்போ வந்து எனக்கு தெரியும் நான் போட்ட டைமுக்கு ஜிக்கு வந்து கீழே போயிடுச்சு. பாருங்கள் என்ன பண்ணுறது, லைட்டாக வந்து 1 2 3. ஓகே, 1 2 3 1 2 3 4. தண்ணிலேருந்து மேலே கொண்டு வரணும். 1 2 3 4. மீன் இல்லை, மீன் இருந்துச்சுட்டா கட்டாயம் வந்து இந்த ஜிக்கை பார்த்தா வந்து மீன் வந்து மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜிக்கு வந்து பார்க்குறதுக்கு மீன் மாதிரி இருக்கிறனால மீன் வந்து அதை பார்த்த உடனே அதுக்கு வந்து டெம்ப் ஆகி
அதாவது வாய் ஊறின அந்த மீனுக்கு. இந்த மாதிரி ஒரு மீனை வந்து நம்ம கடலுக்குள்ளே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், டக்குன்னு வந்து யோசிக்காமல் பிடிச்சிரு. ஓகே, இதை வந்து 3rd டைப் ஆஃப் ஃபிஷ்ஷிங். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ராசல் கேமாக்கு வாங்க, ஒன்றா சேர்ந்து நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணலாம். கல்ஃப் ஃபிஷர்மேன் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? எப்படி ஃபிஷ்ஷிங் வந்து ஈஸியாக பண்ணுங்கள். ஃபிஷ்ஷிங் வந்து கேம். ஓகே, அதை வந்து நல்லா ப்ளே பண்ணணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஃபிஷ்ஷிங் இஸ் அ கேம். ஓகே, அண்ட் சேஃப்டி வந்து மெஷர் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். ஓகே மக்களே, see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.